அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளைத் தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், ஈடிணைகளற்றவர், மகா பெரியவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேதத்திலேருந்து சில வசனங்களை பார்ப்போம். நமக்கு சிந்தனை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சில கேள்விகள் கேட்குறாரு. நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது நிமித்தமாக கேள்விகள் கேட்குறாரு. சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு அறிவுறுத்தவும் செய்கிறார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பரிசு அப்படின்னா இந்த சிந்தனை அப்படிங்கிற சொல்கிறார். இந்த சிந்திக்கும் திறன். ஏன்னா இந்த சிந்தனையால் தான் நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு அதை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறார். எங்கேருந்துனே தெரியாது, இந்த சிந்தனை எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனால் சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். டக்குன்னு இடையில எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. சும்மா வேறு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அப்போ இன்னொரு விஷயத்தை பற்றி ஒரு ஞாபகம் வரும், டக்குன்னு அதை போய் முடிச்சுட்டு வருவோம். இதெல்லாம் கடவுள் நமக்கு அத்தாட்சியாக சொல்கிறாரு. நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்கறது இல்லை? அப்படிப்பட்டதா இந்த சிந்தனையை சொல்கிறார். இந்த சிந்தனை தான் நமக்குள்ள உள்ளுணர்வாகவும் இருக்குது. நல்லா நம்மளோட உள்ளார்ந்த எண்ணங்கள் அந்த சிந்தனையிலேயே ரொம்ப கீழே உள்ளதாக இருக்குது. அது எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. அதனால தான் நம்ம தவறு செய்யும் போதோ இல்லை நம்ம கடவுளை நினைவு கூறும்போதோ ஒரு வாய்ப்பு, கடவுளை நினைவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதோ நம்ம அது செய்வோமா வேணாமா அப்படிங்கிற இதில் அந்த சிந்தனைங்கிறது வெளியே வருது. இவங்களுக்கு நீ உதவி செய்ய, இந்த நேரத்தில் நீ தொழுதுரு, கஷ்டப்பட்டாச்சு இந்த நோன்பை வச்சிரு அப்படிங்கிற இந்த சிந்தனையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நமக்கு உள்ளுணர்வாகவும் இருக்குது. ஒரு தவறு செய்யும் போது நம்ம தடுக்கக்கூடியதாக இருக்குது. இது எல்லாமே சிந்தனைகளிலிருந்து வரக்கூடியதாக இருக்குது. இந்த சிந்தனை கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா இந்த சிந்தனை தான் நம்மளோட சுதந்திரமாக இருக்குது. யார் சுதந்திரமானவங்க அப்படிங்கிறத, உண்மையிலே யார் சுதந்திரமாக இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் அகந்தையை கொன்றாங்களோ, எந்தவித ஈகோவுமே இல்லாமல் இருக்கிறாங்களோ, எந்தவித ஆணவமே இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்க தான் சுதந்திரமாக வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு பெட்டியில் அடைப்பட்டு தான் கொண்டிருக்கிறோம். நம்ம சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு பெட்டிக்குள்ளே அடைந்து கிடக்கிறோம். இந்த விரக்தினாலையும் இந்த கோபத்தினாலையும் இந்த பொறாமையினாலையும் இங்கே யாருமே சுதந்திரம் அல்ல. அதெல்லாம் சுதந்திரமே இந்த உலகத்தில் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. கோபப்படுறது ஒரு சுதந்திரம், ஆனால் அதெல்லாம் சுதந்திரமே கிடையாது. யார் கடவுளுக்கு கடவுளை நிமித்தம் வாழ்கிறாங்களோ, கடவுள் தான் அனைத்தையும் நிகழ்த்துறார், எல்லாமே அல்லாஹ்வோட நாட்டப்படி தான் நடக்குது அப்படின்னு யாரெல்லாம் முழுசாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் சுதந்திரமாக வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்க தான் அச்சம் கொள்ள எதுவும் இல்லை, துக்கம் கொள்ள எதுவும் இல்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. யாருக்கும் அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. எந்தவித சூழ்நிலையிலையும் அவங்க பதற்றப்படவோ துக்கப்படவோ எந்தவித தேவையுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க பொறாமை கொள்ளவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வாழ்வாதாரத்தை கொடுக்கறது கடவுள் தான், என்கிட்ட எடுக்கிறதும் கடவுள் தான். இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் வாழ்கிறவங்க எல்லாருமே சுதந்திரமாக வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்தவித ப்ரெஷருமே இருக்காது, எந்தவித அழுத்தமுமே இருக்காது. எது நடந்தாலும் கடவுளுடைய நாட்டம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போகிறவங்க தான் சுதந்திரமானவங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க தான். இந்த உலகத்தில் அதை தவிர்த்துட்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக என்ன ஒரு பெரிய ஜெயிலில் இருக்கிறவங்க, அவ்வளோதான். ஏன்னா
நமக்கு சொல்கிறார், உங்களுடைய சிந்தனை பெரும்பாலான நேரம் எதை குறித்து நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய கடவுளாக இருக்குது. ஒரு நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலான நேரம், அதிகமாக எல்லா நேரமும் அவங்க கடவுளை நினைவு கூறக்கூடியவங்களாக இருப்பாங்க, கடவுளை பற்றி சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிந்தனை தான் ஞானம் அப்படிங்கிற சொல்கிறார். ஞானம் மாபெரும் பொக்கிஷம். அப்படிப்பட்ட சிந்தனையுடையவர்கள் தான் அறிவுடையவர்கள் அப்படிங்கிற சொல்கிறார். இதெல்லாம் தான் இப்படிப்பட்டவங்க தான் சுதந்திரமானவங்களாக இருக்கிறாங்க. அவங்க கடவுளுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, எல்லாமே கடவுள் கீழே தான் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒருபோதும் அவங்க எந்தவித சூழ்நிலையிலையும் இந்த மற்றவங்க மாதிரி கோபம் இருக்காது, அச்சம் இருக்காது. எது நடந்தாலும் கடவுளுடைய நாட்டம் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் சுதந்திரமானவங்களாக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அப்புறம் இந்த 23ல் 68 அதில் இந்த வேதத்தை பற்றி சொல்கிறாரு. அவர்கள் ஏன் இந்த வேதத்தை சிந்தித்து பார்க்கவில்லை? அவருடைய முன்னோர்களால் ஒருபோதும் அடையப்படாத ஒன்றை அவர்கள் பெற்றிருக்கின்றனர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? கேட்குறாரு, ஏன் நீங்கள் இந்த வேதத்தை சிந்தித்து பார்க்கறது இல்லை? நமக்கு இந்த வேதம் நம்ம கையில் இருக்குது, நம்முடைய முன்னோர்களால் ஒருபோதும் அடையப்பெறாத ஒன்று அப்படிங்கிற சொல்கிறாங்க. 1400 வருஷம் கழித்து நமக்கு இந்த வேதத்தை புதுப்பித்து தராங்க. இதுக்குள்ளே உள்ள எல்லா தவறுகளையும் நீக்கி இதுதான் வேதம், கடவுள் மட்டும்னு எதெல்லாம் சொல்லுதோ அது மட்டும்தான் வேதம், அதன் அடிப்படையில் நமக்கு புதுப்பித்து தராங்க. இப்படிப்பட்ட ஒரு வேதம் உங்கள் கையில் இருக்குது, இதை குறித்து நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்குறது இல்லை? இந்த வேதம் உங்கள் கையில் இருக்குது, இது கடவுளுடைய வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் அவங்க முன்னோர்கள் என்ன செய்கிறாங்களோ அதையே செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்க முன்னோர்களால் அடைய முடியாத ஒன்று உங்கள் கையில் இருக்குது. அவங்க கையிலையும் வேதம்லாம் இருந்துச்சு, ஆனால் அவங்களும் சிந்தித்து பார்க்க தவறி விட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அதே தான் நமக்கு சொல்கிறாரு. ஒவ்வொரு தலைமுறைக்குமே இது பொருந்தும். அவங்க முன்னோர்கள் செய்கிறதே அவங்க செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்க முன்னோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வேதத்தை சிந்தித்து பார்க்கறது இல்லை, இந்த வேதத்தை அவங்க கணக்கிலே கொள்றதில்லை, இதுக்கு மாற்றாக இன்னொன்று தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே கடவுள் நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்கறது இல்லை, இந்த வேதத்தையே நம்மளை சிந்தித்து பார்க்க சொல்கிறாரு. வெறும் 114 அதிகாரம் தான் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப படிக்கணும்னு சொல்கிறாரு. கவர் டு கவர் படிக்கணும், நீங்கள் நைட்டு படிக்கணும், காலையில் படிக்கணும், சூரிய அஸ்தமனம் இருக்குது அப்போ நீங்கள் படிக்கலாம் இப்படின்னு இந்த வேதத்தை தான் நமக்கு அடிக்கடி இதோட தொடர்பில் இருங்க. ஏன் இந்த வேதத்தை சொல்கிறாரு? அதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்குறாரு. ஏன் நீங்கள் சிந்தித்து பார்க்குறது இல்லை இந்த வேதத்தை குறித்து? அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த வேதத்தோட தொடர்பில் இருந்தீங்கன்னா இந்த வேதத்துடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும். இந்த வேதம் எப்படிப்பட்டது, இது ஏன் மிகப்பெரிய ஒரு கருணை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, கடவுள் உங்ககிட்ட நேரடியாக பேசக்கூடியவராக இருப்பார். நீங்கள் அடிக்கடி இந்த தொடர்புலேயே இருந்தீங்கன்னா இந்த வேதத்தில் கடவுள் உங்களுக்கு, அவர் நாடினா உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இந்த வேதத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அப்படிங்கிற சொல்கிறார். அடுத்ததாக 30:8 ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் ஏன் தங்களை பற்றியே சிந்தித்து பார்க்கவில்லை? மேலும் வானங்களையும் மற்றும் பூமியையும் இன்னும் அவற்றுக்கிடையில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவும் மேலும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தவணைக்காகவுமே தவிர கடவுள் படைக்கவில்லை. எப்படி இருப்பினும் அதிகமான மக்கள் தங்களுடைய இரட்சகரை சந்திப்பதை குறித்து நம்ப மறுப்பவர்களாக உள்ளனர். சொல்கிறாங்க, உங்களை பற்றியே நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்கறதில்ல? உங்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை தவணை எப்படிப்பட்டதாக இருக்குது, உங்களுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, ஏன் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்குறதில்ல? ஆனால் நம்ம மற்றவங்களையும் பார்த்துருக்குறோம், ஒரு பிறப்பானது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்க அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே போய் என்ன கதியாகிறாங்க,
கடவுள் எப்படி சில பேர்த்தை மீட்டெடுக்கிறாரு, இந்த விஷயங்களையும் பார்க்குறோம். ஒவ்வொருத்தருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, எப்படி ஒவ்வொருத்தரும் மரணிக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கக்கூடியவனாக இருக்கிறோம். ஆனால் இது எதையுமே நம்ம சிந்தனை செய்ய மாட்டேங்கிறோம். கடவுளை நம்ம நினைவு கூற மாட்டேங்கிறோம். அதுதான் இங்கே சிந்தனையை சொல்கிறார். ஏன் நீங்கள் சிந்தித்து பார்க்குறது இல்லை? பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுத்து உங்களை வாழ வச்சு உங்கள் உயிரை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் அந்த உயிரை எடுக்கும்போது சொல்கிறார், நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாரு, நம்ம மறுப்பவர்களுக்கு ஒரு மாதிரி சொல்கிறார். இந்த மரணம்ங்கிறது இதெல்லாம் நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்குறது இல்லை? உங்களை சுற்றி இவ்வளோ இதை படைச்சிருக்கிறேன், வானங்கள் மற்றும் பூமி இன்னும் அவற்றுக்கிடையே உள்ள ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். இதெல்லாம் என்ன, எனக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கடவுள் படைக்கல. இது எல்லாமே கடவுள் தான் எல்லாத்தையும் நிகழ்த்துறாரு. கடவுள் தான் இது ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்துகிறாரு. அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கடவுள் இது எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறார். அதுதான் இந்த குறிப்பிட்ட நோக்கமே. ஒவ்வொன்றும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை தவணை இருக்குது, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு முடிவு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். கடவுள் மட்டுமே பரிபூரணமானவர், நிரந்தரமானவர். இதுதான் அந்த குறிப்பிட்ட நோக்கமாக சொல்கிறார். ஒவ்வொருத்தனையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போது இதுதான் நமக்கு பாடமாக சொல்கிறார். இதெல்லாம் குறித்து நீங்கள் ஏன் சிந்தனை செய்கிறதில்ல, சிந்தித்து பார்க்குறதில்ல? அடுத்ததாக 80-24 கேட்பார். ஒரு அறிவுரையாகவே சொல்லுவார், மனிதன் தன் உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும். அதே இது 86-5, மனிதன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும். இப்படி கடவுள் நமக்கு சொல்லியும் தரார். அவன் ஏன் அவனோட உணவை பற்றி சிந்தித்து பார்க்குறதில்ல? ஒரு உணவு, ஒரு தானியம் எப்படி வந்தது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் விவரமாக சொல்கிறார். ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்தை நம்ம நீரை இறக்கி அனுப்புகிறோம், அதை ஒரு விதையை பிளக்க செய்கிறோம், அதுலேருந்து ஒரு தானியம் வருது, அதை நீங்கள் உணவு உண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க. இது எல்லாமே தன்னால் நடந்ததா, நீங்கள் செய்ததா, நீங்கள் விளைவித்ததா, உங்களுடைய உழைப்புனால் வந்ததா? இதெல்லாம் நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்குறது இல்லை? இது ஒவ்வொன்றுமே கடவுளால் நடத்தப்பட்டதாக இருக்குது. ஒரு புல் வரணும், ஒரு நெல் வரணும் அப்படின்னா அது எல்லாமே கடவுளுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் வருது. ஒரு அணு கூட கடவுளோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக இந்த ஆதி பாவத்துக்காக பாவமளிப்பு கேட்போம். தூவிலல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், ஈடு இணைகளற்றவர், மிக்க கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறார். உங்களுடைய படைப்பை குறித்து சிந்திப்பாருங்க, சிந்தனை செய்யுங்க. உங்களுடைய உணவு குறித்து சிந்தனை செய்யுங்க. ஒட்டகம் எப்படி படைச்சிருக்குது அப்படிங்கிறது குறித்து சிந்தித்து பார்க்கறது இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் கேட்டுட்டு சிந்திக்கும் மக்களுக்கு இவை போதுமான சான்றாகும் அப்படிங்கிறத சொல்வார். யாரெல்லாம் இதை குறித்து சரியான ஒரு சிந்தனையை கொள்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்பிக்கை கொள்றதுக்கு அதுவே போதுமானது அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக 59-21 நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையை பற்றி சொல்கிறாரு. படைப்புகளின் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது. 59-21 உபத்தலைப்பு குர்ஆனின் மகத்துவம். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் வெளிப்படுத்தி இருப்போமாயின் கடவுளின் மீதுள்ள அச்சத்தால் அது நடுநடுங்கி பொடி பொடியாகி இருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் சிந்திக்கக்கூடும் என்பதற்காக இத்தகைய உதாரணங்களை மனிதர்களுக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம் சொல்கிறாங்க. நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது. இந்த குர்ஆனை ஒரு மலையின் மேலே நம்ம வெளிப்படுத்தியிருந்தோம்னா அது பொடி பொடியாகிரும் அப்படிங்கிற சொல்கிறார். வெடித்து சிதறிடும். எப்படி மோசஸ் கடவுளை பார்க்கணும்னு கேட்குறப்ப அந்த மலை வெடித்து சிதறிச்சோ அதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில், அதுதான் அதோட பக்தியாக இருக்குது. ஆனால் மனிதனுடைய மனம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது அது கல்லை விட
கடினமானதாக இருக்குது, பாறைகளை விட கடினமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த இதயத்தை தான் கடவுள் சிந்தனை செய்ய சொல்கிறார். சிந்தித்து பார்க்க பார்க்க அது இலகுவாகுது. கடவுளை நிமித்தம் நீங்கள் செல்ல செல்ல அது இலகுவாகி இந்த மெல்லிய நீரோடைகள், ஆறுகள், அந்த கற்களுக்கு இடையில ஆறுகள் வரும், மெல்லிய நீரோடைகள் வரும், சில மனங்கள் கடினமாகி போயிடும் அப்படிங்கிற சொல்கிறார். அதுதான் நம்மளை சிந்தித்து பார்க்கின்ற மக்கள் அப்படிங்கிற சொல்கிறார். இங்கே நம்ம உலக வாழ்க்கையில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளோ பெரிய பெரிய விஞ்ஞானிகளோ அவங்கெல்லாம் அறிவுடையவங்கள் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறார். யாரெல்லாம் கடவுளை நிமித்தம் சிந்தனை செய்கிறாங்களோ, இது கடவுளால் நடத்தப்பட்டது, இது கடவுளுடைய நாட்டம் அப்படிங்கிறத யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க தான் அறிவுடையவர்கள், அவங்க தான் ஞானமுடையவர்கள், அவங்க தான் உண்மையாளர்கள் அப்படிங்கிற சொல்கிறார். அவங்க தான் தர்ம சிந்தனையுடையவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அப்படிப்பட்டவங்களை பற்றி சொல்கிறார். அப்படிப்பட்டவங்களோட பக்தி எப்படி இருக்குன்னா, இந்த 5:83 சொல்கிறாரு, தூதருக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை அவர்கள் செவியேற்கும் பொழுது அதிலுள்ள சத்தியத்தை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டதனால் அவருடைய கண்கள் கண்ணீரால் ததும்புவதை நீர் காண்கின்றீர். மேலும் அவர்கள் கூறுகின்றனர், எங்கள் இரட்சகரை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆகையால் சாட்சியாளர்களில் எங்களையும் கணக்கிடுவீராக. இதுதான் பக்தியாக இருக்குது. ஒரு படைப்புகளோட பக்தி எப்படி வெடித்து சிதறுதோ அதே மாதிரி ஒரு மனிதன் பக்தி கொண்டானா அவன் கண்களில் கண்ணீரால் தகுவதை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்கிறார். அவங்க சிரம்பணிந்து விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகணுன்னா நீங்கள் அடிக்கடி கடவுளில் தொடர்புல இருக்கணும். ஏன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நம்மளால் இதை வர வைக்க முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமான்னு முடியாது. இந்த பக்திங்கிறது கடவுள் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய தன்னம்பிக்கையால், நம்மளுடைய உழைப்பால் இதை அடைய முடியும்னா முடியவே முடியாது. அந்த நான்கிறதே அங்கே இல்லாமல் இருக்கும்போது தான் கடவுள் நமக்குள்ளே வரக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய அழைப்பு நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் ஒரு நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்களோட பக்தியாக இருக்குது. அந்த படைப்புகளுக்கு ஒப்பானதான். நம்பிக்கைங்கிறது மேலே ஏறும்போது அவங்களுடைய மனங்கள் இலகுவாகுது. தூது செய்தி கேட்கும் போது அவங்க சிரமணிந்து விழுந்துடுறாங்க. அது உள்ள சத்தியத்தை அவங்க அடையாளம் கண்டு கொண்டாங்க அப்படிங்கிற சொல்கிறார். நம்ம இந்த வேதத்தை இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிருக்கோமா? கடவுள்கிட்ட அன்றாடி கேட்குறோம், நமக்கு வாழ்வாதாரத்தை தேவைகளை கேட்குறோம். ஆனால் இந்த வேதத்தை இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ புரிதல்களை நம்ம பெற்றிருக்கிறோம். வாக்குவாதம் பண்ணுறோம், தர்க்கம் பண்ணுறோம், கடைசியாக ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கிது. என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்திருக்குதா? இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் பல பேர் கிடையாது. ஏன்னா நம்பிக்கையாளர்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இந்த சொர்க்கம் அப்படிங்கிறத பற்றி கடவுள் நமக்கு சொல்கிறாரு. அது எப்படிப்பட்டதாக இருக்குது? 32:17 உங்களுடைய நன்னெறியான காரியங்களுக்குரிய ஒரு வெகுமதியாக எவ்வளவு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என உங்களால் கணிக்க இயலாது சொல்கிறாங்க. உங்களுடைய காரியங்களுக்குரிய வெகுமதியாக எவ்வளவு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறார். அதை தான் மேலே கணிக்க இயலாது அப்படிங்கிற சொல்கிறாரு. மேலே சொர்க்கம் வர்ணிக்க முடியாத அழகு நிறைந்தது. அங்கே பார்க்குற இடம் ஃபுல்லாக ஆனந்தமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கும். அதுதான் கடவுள் அழகுன்னு சொல்கிறார். அங்கே எந்தவித துன்பமோ பொறாமையோ எதுவுமே இருக்காது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிக்கையாளர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் சொர்க்கமாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக நமக்கு கிடைக்கிறது ஃபுல்லாக மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல்கிறார். நிம்மதியான ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கைன்னு வேறு சொல்கிறார். எட்டர்னலாக இருக்கும். அது ஒருபோதும் அவங்க மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற சொல்கிறார். அதை தான் சொர்க்கமாக சொல்கிறார். ஏன்னா அங்கே நம்ம இருக்கும்போது முழுக்க முழுக்க நம்ம கடவுளை மட்டுமே நினைவு கூர்ந்தவங்களாக இருப்போம். கடவுள் நமக்கு அருகில் இருக்கக்கூடியதை உணரக்கூடியவங்களாக இருப்போம். அதுதான் சொர்க்கம் அப்படிங்கிற சொல்கிறார். ஏன்னா
எது மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சிங்கிறது இருக்குது. நீங்கள் கடவுளை நம்பிக்கை கொண்டீங்கன்னா நீங்கள் இங்கிருந்தே உங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வாக்களிக்கப்படுது. யாரெல்லாம் முழுசாக சரணடைகிறாங்களோ, கடவுளுக்கு மட்டும் பரிபூர்ணமாக சரணடைகிறாங்களோ, அவங்களுக்கு அந்த நொடியிலிருந்தே அவங்க கவலை கொள்ள எதுவும் இல்லை. அவங்களுக்கு முழுக்க நிம்மதி மட்டும்தான். ஏன் நம்ம கடவுளை உணரணும், கடவுளை இருப்பை உணரணும், கடவுள் தன்மைகளை உணரணும்? எதற்காக நம்ம இதெல்லாம் செய்யணும்? ஏன்னா அவர் மட்டும்தான் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவங்களாக இருக்கிறார். அவர் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வேறு எந்த விஷயத்துலையுமே நமக்கு மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த கடவுளை நீங்கள் ஏன் நினைவு கூறணுங்கிறதுக்கு அதுதான் பதிலாக இருக்குது. அவரை நினைவு கூறுவதன் மூலமே உங்களுடைய இதயங்கள் ஆனந்தம் அடைகின்றன. அதுதான் இங்கே பதில். அவர் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு, நம்மளுடைய கவலைகளை நீக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மளை மீட்சி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் கடவுளை மட்டும் நினைவு கூறணும். நமக்கு கிடைக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே தற்காலிக மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல்கிறார். அது அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். உங்களுடைய நண்பர்களோடு இருக்கும்போதோ ஏதோ ஒரு வீண் பேச்சு பேசிட்டு இருக்கும்போது ஒரு படம் பார்க்கும்போது அது அவ்வளோதான், அந்த நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அழுத்தத்துக்குள்ளே போயிடுவீங்க. அது மறுபடியும் இந்த விஷயம் அந்த விஷயம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் கடவுள் நமக்கு வாக்களிக்கிறது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் அப்படி முழுசாக அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா வேறு எந்த விஷயத்துக்குள்ளேயுமே நீங்கள் போக மாட்டீங்க, வேறு எந்த கவலைக்குள்ளேயுமே நீங்கள் உள்ளாக மாட்டீங்க. அதுதான் கடவுள் வாக்களிக்கிறது, நிரந்தரமானது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக 10:64 கடைசியாக, அவர்களுக்கு இவ்வுலகிலும் அவ்வனமே மறு உலகிலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உள்ளது. இது கடவுளின் மாற்ற முடியாத சட்டமாகும். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். சொல்கிறாங்க, கடவுள் வாக்குறுதியாகவே சொல்கிறார், இது மாற்ற முடியாத ஒரு சட்டம் அப்படிங்கிற சொல்கிறார். இந்த வாழ்க்கையிலையும் சரி, மறு உலகிலையும் சரி, அவங்க எப்போ என்னை தேடி என்னிடம் மட்டும் வந்து என்கிட்ட மட்டும் உதவி கேட்குறாங்களோ, என்னையை மட்டும் வழிபடுறாங்களோ, அப்போலேருந்தே அவங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வாக்களிக்கப்படுது. இதுதான் என்னுடைய சட்டம் அப்படிங்கிற சொல்கிறார். இந்த வாழ்க்கை இல்லாமல் மறு உலகத்தும் போகும்போது அவங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அப்படி கிடையாது, அவங்களுக்கு இங்கேருந்தே ஆரம்பிச்சிருது. அதுதான் நம்பிக்கையாளர்கள் மரணிப்பதில்லை. இங்கேருந்தே அவங்க மகிழ்ச்சியாக போகிறாங்க. மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வரும், ஆனால் மரணம் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறார். அவங்களுடைய ஆன்மா நேரடியாக போயிடும். இதுதான் கடவுள் நமக்கு வாக்களிக்கிறார். இதுதான் கடவுள் நமக்கு சிந்தனை செய்ய சொல்கிறார். எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட வேதத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்கறது இல்லை? அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்கறது இல்லை? சிந்திக்கின்ற மக்களுக்கு இது போதுமான அத்தாட்சியாக இருக்குது, போதுமான சான்றாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நமக்கும் கடவுள் அதிகமான வாய்ப்புகளை தரார். அவருடைய வழியில் நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள், எக்கச்சக்க வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். நம்மளும் அதை அலட்சியப்படுத்தி போய்கிட்டே இருக்கிறோம். 99% அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் நம்மளையும் நம்பிக்கையாளர்களை ஒருத்தராக இருக்க செய்கிறதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். நம்மளுடைய தொடர்பு தொகையை கடைப்பிடிப்போம். அக்கிமு ஸலாத்.